வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளைய சமுதாயத்தினர் வரும் 25 ஆண்டுகளில் நாட்டில் மாபெரும் மாற்றத்தை கொண்டுவருவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஈட்டன் நிறுவனம் சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் சச்சின் கிலாரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் சிங்கப்பூர் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு சண்முகம் விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்றார். பின்னர் அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டார். இந்தியா சிங்கப்பூர் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உறவுகளை மேம்படுத்துவது குறித்து நாளை நடைபெறும் பேச்சுக்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்கிறார். சிங்கப்பூர் அதிபர் மற்றும் பல்வேறு முக்கிய தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். முன்னதாக இந்தியாவுக்கும் புரூனேவுக்கும் இடையே செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் திரு நரேந்திரமோடி புரூனே மன்னர் சுல்தான் ஹாஜி ஹசனால் பொல்கியா முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். இந்தியாவின் கிழக்கத்திய கொள்கையில் புரூனே முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த பேச்சுக்களின்போது குறிப்பிட்டார். இளைய சமுதாயத்தினர் வரும் 25 ஆண்டுகளில் நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சித் திட்டம் குறித்த பயிலரங்கில் உரையாற்றிய அவர், நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் வளமான கல்வி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவ மாணவியருக்கு வழங்கும் பட்டங்கள் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வி பயில்வோர் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் வகையில் ஒரே சமயத்தில் வெவ்வேறு பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கித் தர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழக மானியக்குழு ஒழுங்காற்று அமைப்பாக மட்டும் செயல்படாமல் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கித் தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக மானியக்குழுவின் புதிய நடைமுறைகள் மற்றும் விதிகளையும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார். அயர்லாந்து மற்றும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஈட்டன் நிறுவனம் சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோ நகரில் கையெழுத்தாகியுள்ளது. கணினி மென்பொருட்கள், தொழிற்சாலைகளுக்கான எந்திரங்கள், வீட்டு கட்டுமானப் பொருட்கள், ஏரோஸ்பேஸ் மற்றும் மின் சாதனங்கள் உள்ளிட்டவற்றை ஈட்டன் நிறுவனம் உற்பத்தி செய்கிறது. அட்லாண்டாவைச் சேர்ந்த அஷ்யூரண்ட் நிறுவனத்துடன் மற்றொரு ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. காற்று மற்றும் நீர் மாசுபடுவதை தடுக்க மாநில அரசு முழுவீச்சில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் 10 கோடி மரங்கள் நடும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தனுடன் இணைந்து நாமக்கல் மாநகராட்சி புதிய பேருந்து நிலையத்தில் மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு மெய்யநாதன், பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். அந்த பகுதியில் சாயப்பட்டறை உரிமையாளர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் பசுமை கங்கை திட்டத்தின் கீழ் 75% நிதியுதவியை மத்திய அரசு இந்த பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு வழங்குவதாகவும் எஞ்சியுள்ள 25% நிதியை மாநில அரசு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி ஆற்றில் கலக்கும் கழிவுகளை தடுக்க மாநகராட்சி பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு மெய்யநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வரும் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம் ஆகிய பகுதிகளில் 3,35,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் 5 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கான மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக அரசின் பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைத்து நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து நேற்று முன்தினம் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையின் மூலம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் இந்த நோய் பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த வடகிழக்கு பருவமழையொட்டி டெங்கு மாதிரியான பருவமழை காலங்களின் போது கூடுதலாக அந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கும் அதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசனை செய்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பணி என்கின்ற வகையில் பணிகள் வரையறுக்கப்பட்டு ஒவ்வொருவரும் எந்தெந்த நாளில் அந்தந்த மாவட்டங்களில் எந்த பணியை மேற்கொள்ளுகிறார்கள் என்கின்ற விஷயங்களை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டன. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும், மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். தருமபுரி மாவட்ட விவசாயிகள் காய்கறி பயிர்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்திட தோட்டக்கலைத்துறையின் பல்வேறு திட்டங்களில் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆபரேஷன் சாகர் கவச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நாகையில் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. கரூர் அரசு கலைக்கல்லூரியில் ஊட்டச்சத்து வார விழாவை முன்னிட்டு ஊட்டச்சத்து மிக்க உணவு முறைகள் மற்றும் நோய் விழிப்புணர்வு கண்காட்சி இன்று நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் வேளாண் விற்பனை கூடம், தாமிரபரணி ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சச்சின் கிலாரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் குண்டு எறிதல் F46 போட்டியில் 16.32 மீட்டர் தூரம் வீசி அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பாராலிம்பிக்கில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 21 பதக்கங்களை வென்றுள்ளது. பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய பேட்மிண்டன் வீரர்களுக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குமார் நிதிஷ் தங்கப்பதக்கமும், துளசிமதி முருகேசன், சுகாஷ் எத்திராஜ் வெள்ளிப்பதக்கங்களையும், மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சிவன் ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெற்றி பெற்ற பேட்மிண்டன் வீரர்களை சந்தித்து அவர்கள் படைத்த சாதனைகளை பாராட்டினார். இந்த முறை பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்திய வீரர்கள் அதிக பதக்கங்களை பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். மேலும் பல சாதனைகளை பாராலிம்பிக் வெற்றியாளர்கள் படைத்து நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளைய சமுதாயத்தினர் வரும் 25 ஆண்டுகளில் நாட்டில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஈட்டன் நிறுவனம் சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் சச்சின் கிலாரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.